அண்ணாமலைக்கு கவலை, தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள். நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார், அவரை ஓரங்கட்ட வேண்டும். நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது, லாபம். ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரி கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் முந்திக் கொண்டு பேசுவது, பரப்புவது, பொய் சொல்லுவது. அதுல வேற நான் ஐபிஎஸ் படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது. ஐபிஎஸ் படிக்கிறவன் எல்லாம் இப்படி பொய் தான் சொல்லுவான், அந்த பொய்யையும் அடித்து சொல்லுவான், வம்புகளை வலிந்து எழுப்பான் என்று சொல்லுவது போல் அது இருக்கிறது. அவர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா? ஏனென்றால் அரசியல் அப்படி அவர்களை ஆட்டி படைக்கிறது. எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வு நடந்து நீ முதல் தகவல் அறிக்கையிலே என்ன சொன்னாலும் அப்படியே அதை பதிவு செய்வார்கள். அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அது சொன்னதில் அப்படியே போலீஸ் ஏற்றுக்காது, ஜுடிஷியரியும் ஏற்றுக்காது, நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. முதல் தகவல் அறிக்கையில் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், சொல்லலாம். அவன் அப்படியே அதை வாங்கி இது முதல் தகவல் அறிக்கைன்னு பதிவு பண்ணுவான். அவ்வளவுதான். எது உண்மை அப்படின்னு கண்டறியறதுக்கு இன்வெஸ்டிகேஷன், அதாவது புலனாய்வு செய்யணும். அதுக்கு ஆதாரங்கள் தேடணும், சாட்சியங்களை தேடணும், சான்றுகளை தேடணும், அதோட ப்ரிப்பரேஷன் என்னங்கிறத பார்க்கணும். அதுல கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கா, குற்ற நோக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் உறுதிப்படுத்தினால்தான் அது குற்றம்